இந்த கட்சிக்கு சார் வாக்கு போடுவீங்க? நான் சுமதேஸ்வரன் தான் போடுவேன். காட்பாடி ஏரியா பொறுத்த வரைக்கும் திமுக தான், துரைமுருக அமைச்சர் தான். திமுக தான் வரணும். திமுக தான் போடுவேன். அதிமுக தான் போடணும். எடப்பாடிக்கு தான் போடுவேன். ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். தமிழகம் 234 தேர்தல் களத்தின் நாடி துடிப்பு 2026 நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதி அதோடைய கள நிலவரம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு வரோம். தமிழக அரசுடைய திட்டங்கள் ஓட்டுகளாக மாறுகிறதா, புதிதாக வந்த தாவேக்காவின் தாக்கம் எந்த அளவுக்கு இருக்கிறது, எதிர்கட்சிகளுடைய வியூகம் எப்படி இருக்கிறது, அவங்களுடைய வாக்கு சதவீதம் அந்த இடத்துல எப்படி இருக்குது, நாம் தமிழர் கட்சிக்குடைய வாக்கு சதவீதம் உயர்கிறதா, இப்படி பல விஷயங்களை நம்ம பகுப்பாய்ந்து கள நிலவரத்தை கொண்டு நாம் உங்கள்கிட்ட அந்த விஷயங்களை தரவுகளை எல்லாம் முன்வைத்து வருகிறோம். அந்த வகையில நாம் இன்று எடுத்திருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதி வேலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய காட்பாடி. காட்பாடி அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு துரைமுருகன் ஞாபகம் வரும். அவருடைய ரைமிங்கான வசனங்கள்லாம் அவங்க முன் வந்து போகும். ஸோ ஒரு சீனியரான திமுக இருக்கக்கூடிய தலைவர் தேர்ந்தெடுத்த ஒரு சட்டமன்ற தொகுதி தான் காட்பாடி. சென்ற முறை அவர் வாங்கிய வாக்கு சதவீதம் கொஞ்சம் அதிர்ச்சியாக இருக்கும். 746 வாக்கு வித்தியாசத்தில் தான் அவர் வெற்றி பெற்றிருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். அவரை எதிர்த்து போட்டியிட்ட வி ராமு அதிமுக 45.78%. துரைமுருகன் வாங்கிய வாக்கு சதவீதங்கிறது 46.18%. வாக்கு வித்தியாசங்கிறத 746 தான் அப்படிங்கிறத பார்க்குறோம். அதே போல் 2016 வாக்கு வித்தியாசங்கிறது 23,000. அதே 2011 2,973 தான். ஸோ இங்கே இந்த சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவு அதிமுகவும் திமுகவும் ஒரு சமபலத்தில் தான் இருக்குது. ஆனால் அந்த கடைசி கட்டத்தில் நடக்கக்கூடிய சில விஷயங்கள் தான் துரைமுருகனுக்கு தொடர்ந்து வெற்றியை கொடுக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவு மொத்த வாக்காளர்கள் 2,25,000 பேர் இருக்காங்க. ஆண் வாக்காளர்கள் 1,08,000, பெண் வாக்காளர்கள் சற்றே அதிகமாக 1,16,000 பேர் இருக்காங்க. இங்கே வன்னியர் முதலியார், செங்குந்த முதலியார், வன்னியர்கள், பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள் என பல சமூகங்கள் இருக்கின்றன. இஸ்லாமியர்கள் பெரிய அளவிலையும் இருக்கிறாங்க. இவங்க எந்தெந்த பகுதிகளெலாம் இருக்கிறாங்க, இவருடைய ஆதரவு யாருக்கு இருக்கு அப்படிங்கிறத கள ஆய்வில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய பாஸ்கரன் நம்மோடு பகிர்ந்து கொள்ள தயாராக இருக்கிறார். ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக அவரை வரவேற்கிறேன். வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். இந்த காட்பாடி சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவு முதல்ல நீங்க எந்தெந்த பகுதிகளெல்லாம் கள ஆய்வு செஞ்சீங்க? சார், காட்பாடி சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா வேலூர் மாநகராட்சியினுடைய 15 வார்டுகள்ல இருக்கக்கூடிய தண்டலம், பொன்னை, கிருஷ்ணாபுரம், காங்கேயநல்லூர், இந்த சிஎம்சி மருத்துவக் கல்லூரி போன்ற பகுதிகள் காட்பாடியினுடைய எண் பாயிண்ட்களா இருக்கு, எல்லைகளா இருக்கு. அந்த பகுதிகள் முழுக்க நம்ம கலாய்வு பண்ணியிருந்தோம். அங்க இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில போய் கேள்விகளை கேட்டிருந்தோம். காட்பாடி சிட்டிலையும் நம்ம போய் பல இடங்கள்ல கேள்வி கேட்டிருந்தோம். அங்க இருக்கக்கூடிய மக்களும் அவங்களுடைய பதில்களை தொடர்ந்து நம்ம கிட்ட கொடுத்திருந்தாங்க. இது இல்லாம கிராம பகுதிகளில் எந்தெந்த பக்கம்லாம் இது வருது? முக்கியமான கிராம பகுதி அப்படின்னா காங்கேயநல்லூர் முக்கியமான கிராம பகுதி. கிருஷ்ணாபுரம், விருதம்பட்டு ஸ்டார்ட் ஆகுது. அங்க கிராமம் குக்கிராமத்துல தொடங்கி காங்கேயநல்லூர் வரைக்கும் அணுகிறது இந்த காட்பாடி தொகுதி அப்படின்றது. இப்ப இங்கே நீங்க சொன்ன இந்த முக்கியமாக வேலூர்ல மாநகராட்சியில் இருக்கக்கூடிய பல பகுதிகள் இதுல இருக்கிறது. காங்கேயநல்லூர் போன்ற பகுதிகள்லாம் அதுல வருது. திருவளம் வருகிறது, லத்தேரி, விரிஞ்சிபுரம்லாம் அதுல வருது. குறிப்பாக விஐடி அவங்க இருக்கக்கூடிய அந்த கல்லூரிகளை சுற்றி இருக்கக்கூடிய பல பகுதிகள் இதில் வருது. சிஎம்சி அந்த விஷயங்களையும் சொன்னீங்க. இப்போ இங்கெல்லாம் எந்த சமூகங்கள் அதிகமாக இருக்கிறது? 1, 2, 3 அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா எந்தெந்த சமூகங்கள் இருக்கு? காட்பாடி தொகுதியை பொறுத்த வரைக்கும் வன்னியர்கள் அதிகமா இருக்காங்க சார். பெரும்பாலான மக்கள் வன்னியர் சமூகமா இருக்காங்க. அதற்கு பிறகு நாயுடு, முதலியார், பட்டியல் சமூகம், செங்குந்த முதலியார் போன்ற சமூகம் இங்க இருக்காங்க. ஆனா அதிகமா இருக்கக்கூடியவர்கள் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா வன்னியர் மக்கள் பெரும்பாலும் இருக்காங்க. இந்த காட்பாடியில அங்கங்க பாத்தீங்கன்னா கிறிஸ்தவர்களும் இருக்காங்க, இஸ்லாமியர்களும் இருக்காங்க, சிட்டியில இருக்காங்க. நம்ம வில்லேஜை பொறுத்த வரைக்கும் வன்னியர்களும் பட்டியல் சமூக மக்கள் தான் அதிகமா இருக்காங்க. இங்க இந்த தொகுதியில முதலியார்கள் எந்தெந்த பகுதியில எல்லாம் இருக்காங்க? முதலியார்கள் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கிருஷ்ணாபுரம் போன்ற பகுதியில் இருக்காங்க சார். கிருஷ்ணாபுரம், பொன்னை அந்த பகுதிகளில் முதலியார்கள் இருக்காங்க. அதே நம்ம காங்கேயநல்லூர்ல பொறுத்த வரைக்கும் பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள் அதிகமா இருக்காங்க. விருதம்பட்டு அந்த பகுதிகள், சிஎம்சி அந்த பகுதிகள்லாம் வன்னியர் சமூகம் அதிகமா இருக்காங்க.
சரி, இந்த சமூகங்கள்லாம் எந்த கட்சிக்கு ஆதரவாக இருக்காங்க? சார், காட்பாடி தொகுதியை பொறுத்த வரைக்கும் கடந்த 9 முறை, கடந்த 1971 தொடங்கி முதல் தொடங்கி இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா 9 முறை டிஎம்கே அங்க வெற்றி பெற்றிருக்காங்க. கடந்த 6 முறை தொடர்ச்சியா துரைமுருகன் அவர்கள் திமுகவுடைய முக்கியமான அமைச்சர், சீனியர். அவர் தொடர்ந்து 1996 தொடங்கி 2001, 2006, 2011, 2016, 2021 இந்த தேர்தல்கள்ல தொடர்ந்து வெற்றி பெற்றிருக்காப்புல. கடந்த தேர்தலில் பாத்தீங்கன்னா அவரை எதிர்த்து போட்டியிட்ட நாயுடு சமூகத்தை சார்ந்த ராமு அவர்கள் கடுமையான டஃப் ஃபைட் கொடுத்திருந்தாரு. 746 வாக்குகள் வித்தியாசத்துல தான் அவர் தோல்வி அடைந்திருந்தாரு. இந்த பகுதியில் இப்ப இருக்கக்கூடிய சூழல்ல துரைமுருகன் அவர்கள் மறுபடியும் சீட்டு கேட்டிருக்காரு. எனக்கு சீட்டு கொடுத்தா மட்டும்தான் என்னுடைய சமூகத்தை சார்ந்தவர்கள் வாக்கு செலுத்துவாங்க அப்படின்ற மாதிரிலாம் ஸ்பீச் கொடுத்திருக்காரு. பட் அங்க இருக்கக்கூடிய மக்களை கேட்கும் போது அவருக்கு வயசாயிடுச்சுங்க, மறுபடியும் என்னங்க பண்ண போறாரு அப்படின்ற மாதிரிதான் அவங்களினுடைய நிலைப்பாடு இருக்கு. இந்த காட்பாடி சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவு பெண் வாக்காளர்கள் சற்றே அதிகமாக இருக்கிறாங்க. அவங்களுடைய மனோநிலை இந்த அரசு குறித்து எப்படி இருக்கு? சார், காட்பாடி டவுனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பெண்களும் சரி ஆண்களும் சரி திமுகவுக்கு ஃபேவரா பேசுறாங்க. நாங்க மறுபடியும் எங்களுக்கு திமுக தான் வரணும் அப்படின்ற மாதிரி சிட்டியில இருக்கக்கூடியவர்கள் ஃபேவரா பேசுறாங்க. இப்ப இருக்கக்கூடிய அரசாங்கம் சிறப்பா செயல்படுறாங்களா? இப்ப இருக்கிற அரசாங்கம் சிறப்பா செயல்படுறாங்க. இந்த 5000 ரூபாய் பணம் இந்த பக்கம் எல்லாம் வந்திருக்குங்களாமா? எல்லாருக்கும் வந்திருக்குதுங்க. ஓகே, இது அமைச்சருடைய தொகுதி. இந்த பக்கம் மறுபடியும் யாருக்கு வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு இருக்குமா? திமுகவா? திமுக தான் வரும் மறுபடியும். அவர் தான் வரணும்னு எல்லாரும் எதிர்பார்க்கும். கிராமங்கள்ல போக போக பாத்தீங்கன்னா அதிமுகவுக்கு அதிகமான அளவுக்கான செல்வாக்கு இருக்கு. இப்ப ரீசெண்டா அந்த பகுதியை சார்ந்த ராமு அவர்கள் இஸ்லாமியர்களுக்காக நோன்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஈடுபட்டிருக்காரு. அவங்களுக்காக சிறப்பு பரிசு எல்லாம் கொடுத்திருக்காரு. தொடர்ந்து அங்க இருக்கக்கூடிய அதிமுக கட்சியை சார்ந்தவர்கள் கிராமங்கள்ல புடவை கொடுக்கக்கூடிய விஷயங்கள்ல ஈடுபட்டு இருக்காங்க. அதனால கிராமங்களை பொறுத்த வரைக்கும் அதிமுகவுடைய தாக்கம் அதிகமா இருக்கு. பட் சிட்டியை பொறுத்த வரைக்கும் திமுகவுடைய தாக்கம் அதிகமா இருக்கு. விஜய் ஃபேக்டரி இங்க மிகப்பெரிய அளவுக்கு பேசப்படுது. நாங்க புதிய தலைமுறை வாக்காளர்கள்லாம் நாங்க விஜய்க்கு வாக்கு செலுத்துவோம் அப்படின்றதுல உறுதியா சொல்லியிருக்காங்க. இப்ப இந்த பெண் வாக்காளர்கள் இந்த மகளிர் உரிமை தொகை, விடியல் பேருந்து, இது அதாவது பெண் குழந்தைங்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்கறது, காலேஜ் போற குழந்தைங்களுக்கு கொடுக்கறது, இந்த திட்டங்களை எல்லாம் அவங்க எப்படி பாக்குறாங்க? சார், இந்த 5000 ரூபாய் பணமே பெரிய அளவுக்கு அந்த பகுதியில போய் சேரலன்னு சொல்றாங்க. கேட்கும்போது கிராமங்களை போய் கேட்கும்போது இல்லைங்க எங்களுக்கு இன்னும் பணம் சேரலைங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னு கேட்டாலும் அவங்களுக்கு சரியான பதில் சொல்லல அப்படின்றாங்க. ஒரு சிலருக்கு அந்த பென்ஷன் உதவித்தொகை, முதியோர் உதவித்தொகை வரவங்களுக்கு எல்லாம் இந்த ஒரு பணம் போய் சேராது. அதனாலையும் எல்லாருக்குமே கொடுத்தா எல்லாருக்கும் கொடுக்கணும், ஒரு தலைபட்சமா இவங்க செயல்படுறாங்க, எங்களுக்கெல்லாம் வரல, முக்கியமான திமுக கட்சியை சார்ந்தவர்களுக்கு தான் இந்த பணமே போய் சேர்ந்திருக்கு அப்படின்ற மாதிரியும் நிறைய நபர்கள், நிறைய பெண்கள் அவங்களுடைய குறைகளை நம்ம கிட்ட சொல்லியிருக்காங்க. வீடியோ மூலமா கூட நம்ம எடுத்திருக்கோம். அந்த தரவுகள்ல கூட அவங்க சொல்றாங்க இந்த மாதிரி எங்களுக்கு வரலங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவு சிஎம்சி சுற்று வட்டார பகுதிகள்லாம் அதுல வருது அப்படிங்கிறீங்க. அந்த பகுதியில கிறிஸ்தவர்களுடைய வாக்கு வங்கி அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்குது? சார், கிறிஸ்தவர்களுடைய வாக்கு வங்கி அப்படின்றது பாத்தீங்கன்னா இங்க 4வது இடத்துலதான் இருக்கு. பெரும்பாலான மக்கள் வன்னியர்களா இருக்காங்க. அதற்கு பிறகு முதலியார்கள், நாயுடு, பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள் இருக்காங்க. பட்டியல் சமூகத்தில இருந்து கிறிஸ்டியனா கன்வெர்ட் ஆனவங்க பாத்தீங்கன்னா பெருவாரியான இடங்கள்ல இந்த சிட்டி பகுதிகளில் மட்டும் தான் நிரம்பி காணப்படுறாங்க. டிஏடியை பொறுத்த வரைக்கும் வெளியூர்ல இருந்து வரக்கூடிய மாணவர்கள் தான் அங்க அதிகமா பயில்றாங்க. அந்நிய செலாவணி அதிகமா வரக்கூடிய பகுதி. பல்வேறு பகுதிகளில் இருந்து மருத்துவமனைக்காக வரக்கூடியவங்களா இருக்காங்க. முக்கியமா சொல்ல போனா கிறிஸ்தவருடைய வாக்கு அங்க நமக்கு 8 விழுக்காடு அளவுக்கு தான் இருக்கு. காட்பாடி தொகுதியை பொறுத்த வரைக்கும் 8% அளவுக்கு தான் கிறிஸ்தவர்கள். அதுலயும் எல்லா பட்டியல் சமூகத்துல இருக்கக்கூடியவங்க, வன்னியர்ல இருந்து கன்வெர்ட் ஆனவங்க முழுக்க ஒரு 8 விழுக்காடு தான் அங்க இருக்கு. தேர்தலை பொறுத்த வரைக்கும் யார் வெற்றி தோல்வி அப்படின்றத உறுதியா சொல்லக்கூடியவங்க வன்னிய மக்களும், அதற்கு பிறகு நாயுடுகள், அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா பட்டியல் சமூகம். இவங்க 3 பேருடைய வாக்கு தான் யார் வெற்றி பெறுவாங்க அப்படின்றத தீர்மானிக்கக்கூடிய வாக்குகளா இந்த பகுதிகளில் இருக்கு. இந்த 8 விழுக்காடு இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் யாருக்கு ஆதரவாக இருக்காங்க? சார், ஆஷிஷல் உங்களுக்கு தெரியும். இப்போ பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் வந்திருக்காரு. திமுகவுக்கு பெரும்பாலான அளவுக்கான மக்கள் கொஞ்சம் வயசானவங்க எல்லாம் திமுகவுக்கு சப்போர்ட் பண்றாங்க. அதுல குறைவான வயசுல இருக்கக்கூடியவர்கள் பாத்தீங்கன்னா நாங்க விஜய் அவர்களுக்கு வாக்கு செலுத்தலாம்னு இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. முக்கியமா பெண்களும் விஜய்க்கு நாங்க வாக்கு செலுத்துறோம்னு சொல்றாங்க. போன முறை நாம் தமிழர்ல திருக்குமரன் அப்படின்ற ஒரு போட்டிட்டு இருந்தாரு. அவர் 10,449 வாக்குகள் வாங்கியிருந்தாரு. அவர் மிகப்பெரிய அளவுக்கு அங்க 746 வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெற்றிருந்தாலுமே 10,000 ஓட்டு அப்படின்றது நாம் தமிழர் வாங்கியிருந்தாங்க. இந்த முறை நாம் தமிழர் ஃபேக்டர் குறைஞ்சி விஜய் அவர்களுக்கு செல்வாக்கு அந்த பகுதியில கூடியிருக்கு. தொடர்ந்து நாங்க சலிப்படைந்திருக்கக்கூடியவர்கள் தான் இருக்காங்க. நாங்க நாம் தமிழருக்கு போட்டாலும் பெரிய அளவுக்கான நாங்களுக்கு அது ஒன்னும் பெரிய அளவுக்கான ஈடுபடுறதில்ல அரசியல்ல, நாங்க விஜய்க்கு மாற்று வாக்கு செலுத்த போறோம்னு சொல்றாங்க.
அதுல முக்கியமா சொல்றவங்க பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்களும் கிறிஸ்தவர்களும் அதுவும் வயது குறைவா இருக்கக்கூடியவர்களும் சொல்றாங்க நாங்க விஜய்க்கு வாக்கு செலுத்துறோம் அப்படின்ட்டு. விஜய் ஃபேக்டர், அதாவது தாவேக்காவுடைய தாக்கம். இப்போ நீங்கள் பட்டியல் சமூகத்தில் இருக்காங்க, கிறிஸ்தவர்கள் இருக்காங்கன்னு சொல்றீங்க. அதே போல் முதலியார் சமூகத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள், வன்னியர் சமூகத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள், முஸ்லீம் அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் அவங்க விஜய் குறித்து எப்படி பார்க்குறாங்க? குறிப்பா எல்லா சமூகத்திலுமே விஜய் அவர்களுக்கு ரசிகர்கள் அப்படின்றவங்க இருக்காங்க. அதுல வந்து 18 வயசுல இருந்து பர்டிகுலர் வயசுல இருக்கக்கூடியவங்க முதல் தலைமுறை வாக்காளர்கள்லாம் எல்லா சமூகத்திலுமே இருக்காங்க. அதுல அதிகமான அளவுக்கு வாக்கு வந்து யாருக்கு எந்த சமூகத்திலிருந்து போகும் அப்படின்றத நம்மளுக்கு ஃபேக்ட். அதுல நம்ம வந்து பாத்தீங்கன்னா வன்னியர் சமூகத்திலிருந்து குறைவான அளவுக்கு தான் அவருக்கு போகும். ஏன்னா அந்த பகுதியில இருக்கக்கூடிய மக்கள் படிச்சிருக்காங்க நல்லா. காட்பாடியை பொறுத்த வரைக்கும் தொழிற்சாலைகள் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அதனால திமுகவுக்கு முக்கியமான அளவுக்கு வன்னியர்களுடைய வாக்குகள் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா தொடர்ந்து பல தேர்தல்கள்ல துரைமுருகன் அவர்கள் வெற்றி பெற்றிருந்தாலுமே அந்த பகுதி கதிரானந்த் போன்ற நபர்களால கண்ட்ரோல்ல வந்து இருக்கு. அவர் வந்து வேலூரினுடைய பாராளுமன்ற தொகுதியினுடைய உறுப்பினர் எம்பி. அதனால திமுகவை சார்ந்தவர்கள் இங்க ஆதிக்கம் அதிகமா செலுத்துறாங்க. ஏடிஎம்கே சார்ந்தவர்களும் ஆதிக்கம் செலுத்துறாங்க. விஜய் அவர்களுக்கு வன்னியர் சமூகம் பிளஸ் பட்டியல் சமூகம் கிறிஸ்துவர்கள் இதுல இருக்கக்கூடியவர்கள் தான் அதிகமான அளவுக்கு வாக்கு போடுவாங்க. அதுவும் யூத் அந்த முதல் தலைமுறை வாக்காளர்கள் மட்டும் தான் அவருக்கு வாக்கு செலுத்துவாங்க. ஒரு 20,000 அளவுக்கு 20,000 வாக்கு வாங்குற அளவுக்கு விஜய் அவர்களுக்கு இந்த பகுதியில் செல்வாக்கு இருக்கு. இந்த சட்டமன்ற தொகுதியுடைய எம்எல்ஏவாக நீண்ட காலமாக இருக்கக்கூடிய துரைமுருகன் அவரை வந்து இப்போது இருக்கக்கூடிய மக்கள், அந்த தொகுதி மக்கள் எப்படி பார்க்குறாங்க அவருடைய செயல்பாட்டை? முக்கியமா ஊழல் போன்ற குற்றச்சாட்டுகள், அந்த அமலாக்கத்துறை ரைடு, அவருடைய மகன் வந்து எம்பியா நிற்கும் போது வேலூர் பாராளுமன்ற தொகுதியில அவருடைய வீட்டுல அவருக்கு நெருக்கமான நபர்களுடைய இடங்கள்ல எல்லாம் பணம் பெரிய அளவுக்கு பறிமுதல் செய்யப்பட்டது. அதை நம்ம கேட்கும் போது அவங்களே சொல்றாங்க. குறிப்பா அந்த மணல் கொள்ளை சம்பந்தமா 30,000 கோடி அளவுக்கு அவங்க ஊழல் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு. இந்த பாலாறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் போன்ற பிரச்சனைகளை துரைமுருகன் அவர்கள் பத்தி பேசும்போதே மக்கள் அவங்க ஈஸியா சொல்லிடுறாங்க. எங்க வயசாயிடுச்சுங்க, மறுபடியும் அவருக்கு நாங்க வாக்கு செலுத்தணுமா, இவ்வளவு பிரச்சனைகள்லாம் இருக்கு, இந்த பிரச்சனையை பத்தி அவர் பார்க்கவே மாட்டேன்றாரு, அவரை நாங்க ஈஸியா பார்க்க முடியல, தொகுதியில நாங்க தொடர்ந்து பலமுறை அவர்களுக்கு வாக்கு செலுத்திருக்கோம், அவர் முழுக்க சென்னையில தான் இருக்காரு, இந்த பகுதியில அவரை போய் பார்க்கணும்னா பார்க்க முடியலங்க, எளிதா அவரை போய் அணுக முடியல அப்படின்ற மாதிரிதான் அங்க இருக்கக்கூடிய மக்கள் துரைமுருகன் அவர்கள் மீது குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்க. தொடர்ந்து பல முறை வந்துட்டாரு, இந்த முறை மாற்று நபர்கள் வரட்டுமே அப்படின்ற மாதிரிதான் அவங்களுடைய நிலைப்பாடு இருக்கு. இந்த பகுதிகளை பொறுத்த வரைக்கும், காட்பாடி தொகுதியை பொறுத்த வரைக்கும் துரைமுருகன் அவர்கள் மீது மிகப்பெரிய அளவுக்கான நல்ல பெயர் வந்து அங்க இல்ல அப்படின்றதா மக்கள் மத்தியில சொல்லக்கூடிய கருத்துக்கள் நமக்கு காட்சிப்படுத்துது. இங்க இந்த சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவு மாநில அரசுடைய திட்டங்கள், மத்திய அரசுடைய திட்டங்கள் எந்த அளவுக்கு போய் சேர்ந்திருக்குது? சார், இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய பிரச்சனை அப்படின்றது குடிநீர் பிரச்சனை சொல்றாங்க. பாலாறு குடிநீர் வந்து பாத்தீங்கன்னா கெட்டு போயிடுச்சுங்க. இதுக்கு முன்னாடி பாலாறு தண்ணி எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம மினரல் வாட்டர் குடிக்கிற அளவுக்கு டேஸ்டா இருக்கும். இப்ப பெரும் முதலாளிகளால அந்த நிலத்தடி நீர் வந்து பெரிய அளவுக்கு மாசு அடைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. நம்ம மத்திய அரசினுடைய அந்த ஜல்ஜீவன் திட்டம் போன்ற திட்டங்களும் சரியா கிராமப்புறங்கள்ல போய் சேரல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அதே போல வீடு இல்லாதவர்களுக்கு வீடு வாங்கி கொடுக்கறதுல மிகப்பெரிய அளவுக்கான குளறுபடி இங்க நடந்திருக்குன்னு சொல்றாங்க. நாங்க போய் கவர்மெண்ட்ல வீடு கேட்டா 25,000 கேட்கறாங்க, 50,000 ரூபாய் கேட்கறாங்க எங்கிட்ட பணத்தை. எங்களுக்கு ஒண்ணுமே இல்லாதவங்களுக்கு தான் வீடே கிடைக்க போகுது, பட் நாங்க எங்க போறது 50,000த்துக்கு? திமுக கட்சியை சார்ந்த தலைவர்கள் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா அவங்க கட்சியை சார்ந்த நபர்களுக்கு மட்டும் இலவச வீடு வாங்கி கொடுக்கறதுல முன்னுரிமை கொடுக்குறாங்க, எங்களை வந்து புறக்கணிக்கிறாங்க அப்படின்ற மாதிரிதான் சொல்றாங்க. மத்திய அரசினுடைய திட்டங்கள் சிட்டியில வந்து பாத்தீங்கன்னா சாலை ஓரங்கள்ல இருக்கக்கூடிய வியாபாரிகளுக்கு பெரிய அளவுக்கு சென்று சேர்ந்திருக்கு, இந்த வங்கிகள்ல லோன் கிடைச்சிருக்கு. ஆனா கிராமங்களை பொறுத்த வரைக்கும் இந்த முத்ரா போன்ற திட்டங்கள்ல வரக்கூடிய லோனை கூட அவங்க வாங்க முடியாத அளவுக்கு தான் அங்க இருக்கக்கூடிய மக்கள் இருக்காங்க. அதை பெரிய அளவுக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்கான விஷயங்களையும் இங்க இருக்கக்கூடிய ஆளும் வர்க்கம் பண்ணவே கிடையாது. அதுதான் மக்கள் தெளிவா சொல்றாங்க. இப்ப இந்த சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவு இப்ப துரைமுருகன் வயசாயிடுச்சு, அவர் இல்லைன்னா அடுத்த கட்டமாக இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ப்ராமினன்ட் லீடர் அப்படின்னு யார் இருக்கா திமுக? இங்க திமுகவை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய டிராபேக் என்ன அப்படின்னா சார், துரைமுருகன் தான் முழுக்க இந்த பகுதியினுடைய ஒற்றை முகமா இருக்காப்புல. அவரை தாண்டி விருப்ப மனு கொடுக்கறதுக்கு கூட யாரும் இல்லாத ஒரு சூழல் தான் இங்க இருக்கு. 2ஆம் கட்ட கலைஞர் அவர்கள் இருக்கும் போதே ஒரு தொகுதியில ஒருத்தர் வந்து தனியா வந்தாருன்னா கோவப்படுவார், ஏன் மத்த நபர்கள் வந்து ஏன் விருப்ப மனு கொடுக்கல, நீங்க மிரட்டி இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்பாரு. பட் இந்த முறையும் பாத்தீங்கன்னா துரைமுருகன் அவர்களை தவிர வேற யாரும் சொல்லிக் கொள்ளக்கூடிய அளவுக்கான ஒரு முகம் அந்த பகுதியில கிடையாது. துரைமுருகன் அவர்கள் யாரை கை காட்டுறாரோ அவங்களுக்கு தான் நாங்க சீட்டும் கொடுக்கறோம் சொன்னதுக்கு பிறகு கூட இந்த ஒரு முறை எனக்கு சீட்டு கொடுங்கன்னு சொல்லிட்டு துரைமுருகன் அவர்கள் கேட்டுட்டு இருக்காரு. பட்
அவருக்கு பிறகு பெரிய அளவுக்கான முகம் இங்க யாரும் இல்லை. அது அவரும் விரும்பல. தனக்கு பிறகு பெரிய அளவுக்கு தன்னுடைய மகன் மட்டும் தான் வரணும், மற்ற தலைவர்கள் வரக்கூடாது அப்படின்றதுல உறுதியா இருக்காரு துரைமுருகன் அவர்கள். இப்ப இந்த சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவு அதிமுகல 2 முறை அப்பு அப்படிங்கிற ஒரு போட்டி போட்டிருக்காரு. அவரும் கூட எஸ்ஆர்கே அப்பு, அவரும் நல்ல வாக்குகளை வாங்கியிருக்கிறாரு அப்படிங்கிறத பார்க்கலாம். 2011, 16ல் 2021 தான் வி ராமு போட்டிட்டு இருக்காரு. இப்போ அதிமுக சார்பாக அங்க யார் நிற்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது? அவங்களுக்கு அதிமுகவை அந்த தொகுதி மக்கள் எப்படி பாக்குறாங்க? ஆல்டர்னேட்டிவா பாக்குறாங்களா இந்த தடவை? கண்டிப்பா சார். ஏடிஎம்கே பொறுத்த வரைக்கும் காட்பாடி தொகுதியை இது வரைக்கும் நடந்த எலெக்ஷன்ல 3 முறை வின் பண்ணிருக்காங்க. கடைசியா அவங்க வின் பண்ணது எப்ப அப்படின்னு கேட்டீங்கன்னா 1991ல கலைச்செல்வி அப்படின்றவங்க ஏடிஎம்கே சார்பா போட்டிட்டு வெற்றி பெற்றிருந்தாங்க. அதற்கு பிறகு இப்ப வரைக்குமே பாத்தீங்கன்னா கடந்த 6 முறை துரைமுருகன் அவர்கள் மட்டும் தான் வெற்றி பெற்றுட்டு இருக்காரு. போன முறை ராமு அவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்திருந்தாங்க ஏடிஎம்கே. இந்த முறையும் மறுபடியும் ராமு அவர்களுக்கு வாய்ப்பு கொடுப்பதற்கு வாய்ப்பு கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஆதரவாளர்கள் உறுதியா ஏற்கனவே களத்துல இறங்கி வேலை பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த முறையும் ராமு அவர்களுக்கு தான் சீட்டு கொடுக்க போறாங்க அப்படின்றது அங்க இருக்கக்கூடிய ஏடிஎம்கேவினுடைய ஆதரவாளர்கள் தெளிவா நம்ம கிட்ட சொல்றாங்க. அவர் தாங்க மறுபடியும் இந்த பகுதியில களமாடுவாரு, வெற்றியும் பெறுவார் அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. இப்ப இந்த தொகுதியில 2016ல NT சண்முகம் அப்படிங்கிறவர் பாமக சார்பாக போட்டிக்கிட்டார். அவர் 12,728 வாக்குகள், அதாவது 7.16% வாங்கினாரு அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்படிங்கிறப்ப இங்கே பாமகவுக்கு அதே பலம் இப்பொழுதும் இருக்கிறதா? அப்புறம் அந்த பாமகவுக்கும் அதிமுகவுக்கான ஜெல்லிங், அவங்களுடைய அந்த பிணைப்புங்கிறது இப்போ இங்கே எப்படி இருக்குது? அங்கே இருக்கிறவர்கள் அன்புமணி ராமதாஸ் பக்கத்தில் இருக்கிறாங்களா, டாக்டர் ராமதாஸ் பக்கத்தில் இருக்கிறாங்க? கண்டிப்பா சார். இப்ப பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவுக்கு மனக்குழப்பத்துல இருக்காங்க அந்த கட்சியை சார்ந்தவர்கள். ஏன்னா ராமதாஸ் அவர்கள் சசிகலா அம்மையாரோட கை கோர்த்திருக்காரு, இந்த பக்கம் அன்புமணி அவர்கள் அதிமுகவோட கை கோர்த்திருக்காங்க. இதனால பாட்டாளி மக்கள் கட்சிக்கு பெரிய அளவுக்கான பலவீனம் தான் அந்த பகுதியில இருக்கு. ஏன்னா யாரு பக்கம் போறதுன்னு தெரியாம மூத்த நிர்வாகிகள் முழுக்க நம்முடைய ராமதாஸ் ஐயா அவர்கள் பக்கம் நிக்கிறாங்க. இளைஞர்கள் இப்ப இருக்கக்கூடியவர்கள்லாம் அன்புமணி அவர்கள் தரப்புல நிக்கிறாங்க. இருந்தாலும் அன்புமணி அவர்களுக்கு பெரிய அளவுக்கான ஆதரவு இந்த பகுதியில் இருக்கு. ராமதாஸ் அவர்களை காட்டிலும் அன்புமணி அவர்கள் அதிகமான செல்வாக்கோடு இந்த பகுதியில இருக்காரு. அதனால பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வாக்கு அதிமுகவினுடைய வெற்றிக்கு மிகப்பெரிய பலமாக இந்த பகுதியில பார்க்கப்படும். பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் வன்னியர் சமூகம் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு கட்சி. அதனால அந்த கட்சியினுடைய பலம் அதிமுகவுக்கு மிகப்பெரிய அளவுக்கு கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய மக்கள் சொல்றாங்க அவங்களுடைய கருத்துக்கள் மூலமாக. துரைமுருகன் அவர்களும் வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர். அவர் எப்பவுமே ராமதாஸ் அவர்கள் மீது ஒரு மரியாதை வச்சிருக்கிறவர் தான். இப்ப ராமதாஸ் கூட இருக்கக்கூடியவங்க ஒருவேளை துரைமுருகனுக்கு ஆதரிப்பாங்களா, இல்ல அன்புமணி ராமதாஸ் கூட இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியினர் ரொம்ப வேகமாக துரைமுருகனை எதிர்ப்பாங்களா, இல்ல அவங்களும் கூட அவரோடு ஒரு ஜெல்லிங் ஆயிடுவாங்களா கடைசி கட்டத்துல? கண்டிப்பா ராமதாஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் இப்பதான் சசிகலா அம்மையாரோட கை கோர்த்திருக்காரு. அங்க இருக்கக்கூடிய பகுதியை சார்ந்த அவங்களுடைய ஆதரவாளர்கள் இன்ன வரைக்கும் களத்துல இறங்கி வேலை பார்க்கல. ஆனா அன்புமணி தரப்புல இருந்து களத்துல இறங்கி வேலை பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. தொகுதி பங்கீடு போன்ற விஷயங்கள்லாம் முடிஞ்சிருச்சு. அதனால ஆக்டிவா யார் அதிகமா இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அன்புமணி அவர்கள் தரப்புல இருக்கக்கூடிய ஆட்கள், அவருக்கு நெருக்கமானவர்கள், அந்த கட்சியில் இருக்கக்கூடிய முக்கியமான பொறுப்புல இருக்கக்கூடியவர்கள் இறங்கி களத்துல இறங்கி ராமு அவர்களோடு கை கோர்த்து வேலை பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதனால அன்புமணியினுடைய செல்வாக்கு இந்த பகுதியில கொஞ்சம் கூடதா இருக்கு. ராமதாஸ் அவர்களை காட்டிலும் அன்புமணி அவர்களுக்கு செல்வாக்கு அதிகமா இருக்கு. துரைமுருகன் அவர்கள் வன்னியர்களா இருந்தாலுமே கூட அவருக்கு எதிரான மனநிலையோடு தான் எங்க சமூகத்தை சார்ந்தவர்கள் தொடர்ந்து இந்த பகுதியில 6 முறையா இருக்காரு. பட் எங்களுக்கு எதுவுமே பண்ணலங்க, அவருடைய கோரிக்கைகள் பல கோரிக்கைகள் அவரும் தொடர்ந்து செய்யலங்க, இங்க டிராபிக் அதிகமா இருக்கு. குறிப்பா சொல்ல போனா காட்பாடி டு விருதம்பட்டு பாலம் மேம்பாலம் மிகப்பெரிய அளவுக்கு பழுதாகி இருக்கு. அதை சரி பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தார், அதை சரி பண்ணி கொடுக்கல. பாலாறுல இருக்கக்கூடிய குடிநீரை கெடுத்திருக்காங்க. அது சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது அவர் ஆக்ஷன் எடுக்கல. முக்கியமா சொல்ல போனா நீர்வளத்துறை அமைச்சர் அவர் இருக்காரு. ஏரிகளை இங்க இருக்கக்கூடிய பாலாறு போன்ற பகுதிகளை அவர் பாதுகாக்கல அப்படின்ற குறை சொல்றாங்க. அதனால துரைமுருகன் அவர்களுக்கு வன்னியர் சமூகம் அவருக்கு எதிராக இந்த பகுதியில இருக்காங்க. போன முறையும் அவரே சொல்லியிருந்தார் ஒரு வாயால, கூட இருக்கிறவங்களே எனக்கு குழி பறிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி. இந்த முறையும் அவருக்கு எதிரான நிலைப்பாடோடு தான் வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர்கள் இருக்காங்க அப்படின்றத அங்க இருக்கக்கூடிய மக்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கள் நமக்கு காட்சிப்படுத்துது. இந்த தொகுதியை பொறுத்தளவு மிக முக்கியமான கோரிக்கைகள், இதையெல்லாம் நான் செஞ்சு முடிப்பேன் அப்படின்னு துரைமுருகன் சொன்னதும் அதை செய்யாமல் விட்டது அப்படிங்கிறது எந்தெந்த கோரிக்கைகள் இருக்கு? முக்கியமா மணல் கொள்ளை சார். மணல் கொள்ளையை நாங்க தடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மணல் கொள்ளை இங்க பெரிய அளவுக்கு பிரச்சனையை ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா
பல ஆயிரம் கோடி ஊழல் நடந்திருக்கு அப்படின்றத மக்கள் ஈஸியா கண்டுபிடிக்கிறாங்க. போறதுக்கு பகுதிகளெல்லாம் மணல் கொள்ளையா மோசமா பண்றாங்க. லாரிகள்ல இருந்து மணல் அள்ளி அள்ளி நம்முடைய பாலாற நாசம் பண்ணிட்டாங்கன்றாங்க. பாலாற பாதுகாப்போம் அப்படின்ற விஷயத்த முழுக்க முழுக்க கைவிட்டுட்டாரு துரைமுருகன் அவர்கள். அது மட்டும் இல்லாம போக்குவரத்து நெரிசல் அப்படின்றது மிகப்பெரிய அளவுக்கு இருக்கு. அந்த பகுதிகளில் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்துவதற்கான எந்த ஒரு வேலையும் அவர் பண்ண காணும். போன முறை அவர் வாக்குறுதியும் கொடுத்திருக்காரு. அதே போல காட்பாடி அப்படின்றது மிகப்பெரிய ஒரு ரயில் நிலையம். அதை நாங்க தரம் உயர்த்தி கொடுப்போம்னு சொல்லியிருந்தாரு. பகுதிகளில் முக்கியமான ட்ரெயின் வந்தே பாரத் போன்ற ரயில்கள்லாம் அங்க நிக்கல. மத்திய அரசு சம்பந்தப்பட்ட விஷயமா இருந்தாலும் கூட அதையும் மக்கள் சொல்றாங்க, ட்ரெயின் கூட இங்க நிக்க மாட்டேங்குங்க, பல ட்ரெயின் வந்து இங்க நிக்க மாட்டேங்குது, அதனால எங்களுக்கு நாங்க வேலைக்கு போறவங்க கூட போக முடியாத ஒரு சூழல் இருக்கு. அந்த வாக்குறுதிகள்லாம் அவர் கொடுத்திருந்தாரு, நிறைவேற்றணும் அப்படின்றத தொடர்ந்து முன் வச்சுட்டே இருக்காங்க. முக்கியமா சொல்ல போனா அவரை போய் ஈஸியா பார்க்க முடியலங்க. நாங்க போனா சட்டமன்ற அலுவலகம் பூட்டிதான் இருக்கு, சென்னைக்கு தான் அவர் சென்னையில தான் அதிகமா இருக்காரு அப்படின்ற குறையும் அவர் பத்தி சொல்றாங்க. இப்ப இந்த சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவு வி ராமு அவர் தான் அதிமுக சார்பாக நிக்க போறாரு அப்படின்னு சொன்னீங்க. அவர் நாயுடு சமூகத்தை சார்ந்தவர் அப்படின்னு ஒரு விஷயத்தையும் நீங்க சொன்னீங்க. இப்ப இந்த பகுதி இந்த மாவட்டங்களுக்கெல்லாம் ஒரு இன்சார்ஜாக இருக்கக்கூடியவர் திமுக கட்சியிலிருந்து பார்த்தா ஏவாவேலு. இப்ப ஏவாவேலு தனது சொந்த கட்சியை சார்ந்த துரைமுருகனுக்கு ஆதரவாக இருப்பாரா, இல்ல அவர் சமூகம் சார்ந்த வி ராமுவுக்கு கொஞ்சம் அணுக்கமாக இருப்பாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வருது. உட்கட்சி பூசல் அந்த பகுதியில எப்படி இருக்குது? கண்டிப்பா தெலுங்கு லாபி அப்படின்றது இப்ப நமக்கு இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் அதிகமா இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். ஏற்கனவே நம்ம ஆம்பூர்ல அதை பத்தி பேசியிருந்தோம். வில்வநாதன் அவர்களுக்கு மறுபடியும் அவர் சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு ஏவாவேல் அவர்களுடைய அந்த தலையீட்டின் காரணமா சீட்டு கொடுக்குறாங்க அப்படின்ட்டு இஸ்லாமியர்களும் கோபமா இருந்தாங்க. அதே போல தேமுதிகவோட அவங்க கை கோத்திருக்காங்க. கேவி குப்பம் அந்த பகுதிகளில் தன்னுடைய தேமுதிகவினுடைய பொதுச் செயலாளர் பிரேமதாஸ் அவர்களை களமாட செய்வதற்கான வேலைகள்ல ஏவாவேலு இறங்கியிருக்கார் அப்படின்ற மாதிரியும் பேச்சுவார்த்தைகள் இருக்கு. ஆனா ஏவாவேலு அவர்கள் இந்த பகுதியில நம்ம திருப்பத்தூர் வரைக்கும், திருப்பத்தூர், ஆம்பூர், வாணியமடி பகுதிகளில் அவருடைய ஆதிக்கம் அதிகமா இருந்தாலும் வேலூரை பொறுத்த வரைக்கும் துரைமுருகன் அவர்கள் தான் அங்க ஆதிக்கம் அதிகமா செலுத்துறாரு. ஏன்னா அவர் மூத்த சீனியர் அமைச்சர். அதனால ஏவாவேலு அவருடைய தலையீடு இந்த பகுதியில் அதிகமா இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா காட்பாடியை பொறுத்த வரைக்கும் துரைமுருகன் சொல்றதா அப்படின்ற மாதிரி ஒரு அவருடைய தரப்பு ஆட்கள்லாம் இங்க அதிகமா இருக்காங்க. ஏவாவேலு அவர்களை பொறுத்த வரைக்கும் திருவண்ணாமலை, திருப்பத்தூர், ஆம்பூர் வரைக்கும் அவருடைய அந்த பலம் வந்து அதிகமா இருக்கு. வேலூரை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே ஆஷிஷு துரைமுருகன் அவர் தான் பலம் வாய்ந்த ஒரு அரசியல்வாதியா இந்த பகுதியில் இருக்காரு. இப்ப சென்ற முறை நடந்த தேர்தலில் திருக்குமரன் நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவர், அவர் வாங்கிய 10,000 வாக்குகள் தான் அதிமுகவுக்கு ஒரு தோல்விக்கு காரணமாக இருந்தது. இந்த முறை தாவேகா பெரிய அளவில் அங்கே இறங்குது. அவருக்கு பெரிய அளவு செல்வாக்கும், குறிப்பாக இளைஞர்கள் பெரிய அளவில் ஆதரவு கொடுக்கறது மாதிரியும் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ், குறிப்பாக சேர்க்காடு, பிரம்மபுரம் பகுதியெல்லாம் முதல் தலைமை வாக்காளர்கள் அதிகமாக இருக்காங்க. அவங்கெல்லாம் விஜய்க்கு ஆதரவாக இருக்கிறாங்க. கிறிஸ்தவர்களும் விஜய்க்கு ஆதரவாக இருக்கிறாங்க. அப்படிங்கிறது மாதிரி இருக்கும் பொழுது இந்த உங்களுடைய முதற்கட்ட ஆய்வில் திமுகவின் மிக மூத்த தலைவர் துரைமுருகனுக்கு சாதகமாக இருக்கிறதா, அதிமுகவுக்கு சாதகமாக இருக்கிறது? துரைமுருகன் அவர்களுக்கு திமுக மறுபடியும் சீட்டு கொடுத்தாங்க அப்படின்னா, வம்படியா எனக்கு கொடுத்தே ஆகணும், இந்த ஒரு முறை கொடுங்கன்னு கேட்டிருக்காரு. கொடுத்தாங்க அப்படின்னா அது திமுகவுக்கு டிராபேக்கா தான் இருக்கும். ஏன்னா தொடர்ந்து பல முறை அவரை ஜெயிக்க வச்சு மக்கள் இந்த முறை அவர் மேல ஒரு விரக்தியில இருக்காங்க. அவர் எதுவுமே பண்ண மாட்டேன்றாரு, வயசு ஆயிடுச்சுங்க, போதும், அவர் ஓய்வு எடுக்கட்டும், ரெஸ்ட் எடுக்கட்டும் அவரு அப்படின்ற மாதிரிதான் சொல்றாங்க. அதே போல புதுமுகம், வேற யாராவது ஒரு புதுமுகத்துக்கு இந்த பகுதியில சீட்டு கொடுத்தாங்க அப்படின்னா அது புதுசா வந்திருக்கக்கூடியவருக்கு வாக்கு செலுத்தலாம் அப்படின்ற நிலைப்பாடோட மக்கள் செலுத்துவதற்கு ஒரு சூழல் இருக்கும். பட் துரைமுருகன் அவர்கள் இந்த முறை இந்த பக்கம் நின்றாருன்னா அது அதிமுகவுக்கு தான் மிகப்பெரிய ஒரு பலமா இருக்கும். போன முறை ராமு அவர்கள் வெறும் 700 ஓட்டு வித்தியாசம் தோத்து இருக்கிறதுனால ராமு அவர்கள் மீது இங்க அனுதாபம் அதிகமா இருக்கு. இந்த முறை அவரை நம்ம வெற்றி பெற வைக்கலாம் அப்படின்ற நிலைப்பாடோட தான் மக்கள், கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள் இருக்காங்க. அவர் ஈஸியா பார்க்க முடியுது. எல்லா ஃபங்க்ஷன்லயும் போய் கலந்துக்கிறாரு, எல்லா நல்ல விஷயங்களையும் கெட்ட விஷயங்களையும் போய் கலந்துக்கிறாரு. அதனால மக்கள் அவர் ஈஸியா பார்க்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறதுனால ராமு அவர்களுக்கு இந்த பகுதியில வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படின்னு தான் நம்முடைய கள ஆய்வினுடைய முடிவு நமக்கு காட்சிப்படுத்துது. முதல் கள ஆய்வு முதற்கட்டமாக இந்த காட்பாடி சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவு ஸ்ரீடியுடைய முதற்கட்ட கள ஆய்வில் இப்பொழுது இருக்கக்கூடிய மூத்த தலைவர் துரைமுருகன், அவர் மீது மக்களுக்கு சலிப்பும், அவரை எதிர்த்து அதிமுகவில் களம் கண்ட வி ராமு மீது ஒரு அனுதாபம் இருக்கிறது. இத்தனை தடவை அவர் போட்டி போட்டிருக்காரு, அவரால் ஜெயிக்கலை அப்படின்னு. குறிப்பாக துரைமுருகன் மீது ஒரு சலிப்பு, ஒரு வெறுப்பு அப்படிங்கிறத தாண்டி அவரை சந்திக்கவே முடியல. ஏன்னா பெரும்பாலான நேரங்கள் அவர் சென்னையிலேயே இருக்கிறாரு. அவர் சொன்ன வாக்குறுதிகள் எதையுமே நிறைவேற்றவில்லை அப்படிங்கிறதும், போதும் அவருக்கு வயசாயிடுச்சு, ஓய்வு எடுக்கட்டும், நாங்களே அவருக்கு ஓட்டு போடாமல் அவருக்கு நாங்கள் ஓய்வு கொடுக்குறோம் அப்படின்னு அந்த பகுதி மக்கள் சொல்வதாகவும்,
அவர் குறித்த ஊழல் குற்றச்சாட்டுகள் அங்கு சாதாரண மக்களிடம் கூட போய் சேர்ந்திருக்கிறது அப்படிங்கிற செய்தியும் நம்மளுடைய முதல் கட்ட கள ஆய்வில் தெரிய வந்திருக்கிறது. ஆகவே காட்பாடி சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவு மீண்டும் துரைமுருகன் போட்டியிட்டால் அது அதிமுகவிற்கு சாதகமாக இருக்கும் அப்படிங்கிறது கள ஆய்வு முடிவு. மீண்டும் வேறொரு சட்டமன்ற தொகுதியில் சந்திப்போம். அதுவரை உங்களிடம் விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.